வணக்கம். சமகால இலக்கியம் வாணிமோகனுக்கும் அதிபர் நடா மோகனுக்கும். ஆக்கம் 143. ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து. தொடரும் தமிழ்மொழி. தமிழ்மொழியை பாராட்டாத மக்கள் உலகில் இல்லையே எனலாம். தமிழ்மொழி உலகில் பழைய மொழி என சொல்லப்பட்டிருந்தாலும் சில மொழி இனத்தவர் அதனை ஏற்றுக்கொள்ள மறுத்திருந்த போதிலும் நிக்கோலாய் கோட்சுக் ரஷ்யாவைச் சேர்ந்த ஆராய்ச்சி மாணவர் மனித பண்பாட்டின் தமிழ்மொழி முக்கியமானதொரு பொக்கிஷம் என்கின்றார். ஹம்பர்க் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் ஈவா வில்டன், அதாவது ஐரோப்பாவில் ஹம்பர்க் என்ற நகரத்தில் உள்ள பேராசிரியர், தமிழ்மொழி தனது தாய்மொழியாய் இல்லாவிடினும் தமிழ் தனது காதல் என்று கூறுகின்றார். தமிழ் மொழிக்காக 100 கோடி ரூபாய் திட்டத்தில் ஐரோப்பாவின் பேராசிரியர் ஈவா வில்டன் பிரமாண்ட திட்டத்தை முன்னெடுத்து இருக்கின்றார். தமிழ்எக்ஸ் எனும் செவியல் எனும் டிஜிட்டல் பேர் அகராதியை உருவாக்கும் பணியில் அந்த ஒரே ஒரு பேராசிரியர் ஈவா வில்டனும் அவரது யூனிவர்சிட்டி மாணவர்களான சிங்கப்பூரைச் சேர்ந்த மாணவி ஒருவரும் இந்தியாவைச் சேர்ந்த மாணவியும் இந்த ரஷ்யாவைச் சேர்ந்த மாணவரும் சேர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். ஐரோப்பாவில் இப்படியான ஒரு திட்டத்தை முதலாக நான் தான் ஆரம்பித்து வைக்கின்றேன் என்கின்றார் ஈவா வில்டன். இப்பேராசிரியர் தமிழ் சங்க இலக்கியத்தில் ஆர்வம் காரணமாக இந்தியாவில் உள்ள கோபால் ஐயரிடம் முறையாக தமிழை கற்றுக்கொண்டாராம். அதுவும் அவர் வெற்றிலை பாக்கும் போடும் பழக்கம் இருந்ததால் அவர் சொல்லும் சொற்கள் விளங்கவில்லையா இருந்த போதிலும் அவரை திரும்ப கேட்டு அவருடைய ஆர்வம் காரணமாக அதனை தமிழ் மொழியை தெளிவாக உச்சரித்து பழகி கொண்டாராம். இது இவரது ஆற்றல்கள் மேலும் தொடர அனைவரும் வாழ்த்துவோமாக. நன்றி, வணக்கமுடன். ராணி சம்பந்தர், ஜெர்மனியில் இருந்து.